அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷ்னலால் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ட்ரீட்டிஸ். இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை தான் பார்த்தோம். இப்பயும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடன்படிக்கைகள் என்றால் என்ன, இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை இன்டர்நேஷ்னல் லாவோடு எப்படி தொடர்புடையது, அதோடு ஒத்திசைத்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் ஆஸ் சோர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா, எந்த மாதிரியான சோர்ஸை இது எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ட்ரீட்டிஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணுன்றது தான் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த ஒரு 4 லைனை படிக்கிறேன் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சட்டம் ஆர்டிகல் 38 படி. ஸோ ஒரு ஆர்டிகல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ட்ரீட்டிஸ் இன்டர்நேஷ்னல் லாவோட எப்படின்னா 38 நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ட்ரீட்டி என்பது சர்வதேச சட்டத்தின் மிக முக்கிய மூலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாடுகள் இடையே சர்வதேச சட்டத்தின் கீழ் செயல்படும் எழுத்து வடிவிலான ஒப்பந்தம். ஓரல் கிடையாது, இட்ஸ் எ ரிட்டன் கான்செப்ட். தெளிவாக எழுதுங்க. இது ஓரலில் வரக்கூடிய கான்ட்ராக்ட் கிடையாது, எழுத்து வடிவிலான ஒப்பந்தம். ட்ரீட்டி உடன்படிக்கை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி போச்சு, இது ரிட்டனில் தான் இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸுக்கு பெருசாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா எழுத்து வடிவிலான கான்செப்ட் தான். ஓரலை பார்த்திங்கன்னா எந்த சட்டமும் ஏற்றுக்கொள்வது கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சுடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இந்த குரூப் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது ட்ரீட்டிஸினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்ன, நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேசுனதையே தான் பேசிகிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி வீடியோ, அதற்கு முன்னாடி வீடியோ, அதற்கு முன்னாடி வீடியோ எல்லாமே பேசுனதை தான் பேசிகிட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு மாடுலேஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணுறது மிக எளிமை அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்கிடையே செயல்படும் ஒப்பந்தம். 2 நாடுகளுக்கு இடையே செயல்படும் ஒப்பந்தம். கண்டிப்பாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா இதில் சம்பந்தப்பட்டு இருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கிரைட்டீரியா. அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவில் இருக்க வேண்டும், பை ரிட்டன். அதை தான் இந்த கான்செப்டை தான் அப்படியே ஆங்கிலத்தில் இந்த இடத்துல ஃப்ளோ சார்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. மஸ்ட் பி ரிட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. சட்ட உரிமைகள் மற்றும் கடமைகளை உருவாக்கும். ஷேர்ஸ் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ். இந்த நாட்டினுடைய ஏ என்கின்ற நாட்டினுடைய டியூட்டிஸையும் பி என்கின்ற நாட்டினுடைய டியூட்டிஸையும் வரையறை செய்வதில் இந்த ட்ரீட்டிஸ் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இவர்கள் அதை மதிக்க வேண்டும், இவர்கள் இதை மதிக்க வேண்டும். இட்ஸ் கால்டு ட்ரீட்டிஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சர்வதேச சட்டத்தின் கீழ் செயல்படும். இன்டர்நேஷ்னல் லாவுடைய அண்டரில் அல்லது யுஎன்ஓ சார்ட்டரின் அடிப்படையில் இந்த கான்செப்ட் எல்லாம் செயல்படும் சொல்லியாச்சு. ஸோ யுஎன்ஓ சார்ட்டர்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இன்டர்நேஷ்னல் லானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக உங்களால் 5 பக்கங்கள் மிகாமல் எழுத முடியும், அலாங் வித் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி இல்லாமல் வரவே வராதிங்க. கேஸ் ஸ்டடியோடு தான் எக்ஸாம் ஆளை விட்டு வெளில வரணும். எழுதுங்க. கேஸ் ஸ்டடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடி உங்களுடைய பேப்பரில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ 5 கேஸ் ஸ்டடி கிட்ட வந்துட்டோம். 5 வெவ்வேறான கேஸ் ஸ்டடி. எதில் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாவுடைய மிக முக்கியமான சிறப்பே அதுதான். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இல்லாத சிறப்பு இன்டர்நேஷ்னல் லாவுக்கு இருக்குது. இதை தூக்கி நீங்கள் ஐசிஜியில் எழுதலாம், இதை தூக்கி ட்ரீட்டியில் எழுதலாம். வேறு என்ன டாபிக்ஸு எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே, இந்த கேஸ் ஸ்டடி எல்லாமே. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாடுகளுக்கிடையே சமாதானம் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், புதுசாக ஒன்றும் நான் இப்போ பேசலை. சர்வதேச உறவுகளை ஒழுங்குபடுத்துகிறது. இதையே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சர்வதேச தகராறுகளை குறைக்க உதவுகிறது. எஸ், 2 பேரும் பேசிக்கிட்டு கையொப்பம் விட்டுட்டாங்கன்னா அதுபடி தான் நடந்துக்கணும். அதனால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. எல்லாமே நம்ம பார்த்தது தான், புதுசாக ஒன்றும் இப்போ எதுவுமே நான் சொல்லலைன்றதை நினைவில் வச்சுக்கிங்க.
உதாரணங்கள், ட்ரீட்டிஸ் உடைய உதாரணங்கள், இந்த கான்செப்ட் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருந்தே ஆகணும். யுனைடெட் நேஷனல் சார்ட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜெனீவா கன்வென்ஷன் தனி கொஸ்டினா கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, நம்ம பார்த்துடலாம். பாரிஸ் அக்ரிமெண்ட், இது எல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருந்தே ஆகணும். கட்டம் கட்டி எழுதுங்க, இதெல்லாம் தான் பேப்பர் வேல்யூஷன் பண்றவங்க பார்ப்பாங்க. நல்லா எழுதுனேன் ஆனால் மார்க் போடலை, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது. இதுக்கப்புறமா சரியானதை எழுதுங்க, நல்ல மதிப்பெண்களை பெறுங்க. சொசைட்டிக்கு ஒரு நல்ல அட்வொகேட்டாக நம்ம வரணும். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். ஆங்கிலோ நார்வேஜியன் ஃபிஷர்ஸ் கேஸ். இந்த கேஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகள் இதில் சம்மந்தப்படுது. 2 நாடுகள் சம்மந்தப்பட்டாதானையா உங்களுக்கு இன்டர்நேஷனலாக வரும் அப்படின்னு நீங்கள் என்னது கேட்டிருக்கணும். ரைட், ஓகே. நார்வே என்கின்ற கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, தனது கடல் எல்லையை பார்த்தீங்கன்னா வரையறை செய்து, இதற்கு முன்னாடி பழைய கான்செப்டை கொண்டு வரையறை செய்து, புதுசாக அவங்க ஒன்றும் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணலை. என்னென்னா ஸ்ட்ரெயிட் பேஸ் லைன் மெத்தட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒரே நேர்கோட்டில் அவர்களுடைய எல்லையை பார்த்தீங்கன்னா அவங்க வரையறை செய்கிறாங்க. இந்த முறையை பயன்படுத்தி அவங்க கடல் எல்லையை வரையறை செஞ்சுட்டாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வைஸாக, அதாவது பழங்காலத்து படி அவங்க இப்போ அதை வரையறை செய்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் பார்த்தீங்கன்னா எதிர்க்குது. இந்த மாதிரியான முறை இக்காலகட்டத்தில் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாவுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைல் பண்ணுறாங்க ஒரு வழக்கை. அதுக்கு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம் மீனவர்களுடைய பிரச்சனை இது. கடல் எல்லையை மீன் பிடிப்பதை பிரச்சனையாக பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு. ஆனரபிள் ஐசிஜே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. நார்வே பயன்படுத்திய ஸ்டேட் பேஸ் லைன் மெத்தட் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது அல்ல. ஏன்னா வழி வழியாக அவங்க அதை தான் உபயோகப்படுத்திக்கிட்டு வராங்க. 1. 2வது, நார்வே நாட்டின் புவியியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங் ப்ராக்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நீண்டகால நடைமுறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனவே யுனைடெட் கிங்டம் அளித்த புகாரில் எந்த விதமான பிரைமா ஃபேசியும் இல்லை. அதனால் நார்வேக்கு ஃபேவராக இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். கேஸ் ஸ்டடியை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போங்க, அருமையாக எழுதுங்க, நல்லபடியாக ஹாப்பியாக எக்ஸாம் ஆளை விட்டு வெளில வாங்க. நன்றி, வணக்கம்.